நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் நம்பர் 11 சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். பட் இங்கிலாந்து அவ்வளோதான் முடிஞ்சு. மார்ச் 1 2:30 ஸ்டார்ட் ஆகும் நேஷனல் பேங்க் ஸ்டேடியம் கராச்சியில். ஸோ நம்ம உள்ள ஃபுல் டீட்டெயில் பார்க்க மாதிரி ஒன்று தெளிவுபடுத்திக்கிறேன். ஆன் டைமில் ஓடிய மேட்சாக இருக்கட்டும் எந்த மேட்சாக இருக்கட்டும் நம்ம ஃபைனல் டீம் கொடுக்குறதுன்றது ஸ்மால் லீக், ஜஸ்ட்டு ஒரு டீம், அது வேறு. பட் நம்ம அனலைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறது கிராண்ட் லீக் தான். அதையும் நான் தெளிவுபடுத்திடுறேன். ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் ஒவ்வொன்றும் நோட் பண்ணி கிராண்ட் லீக் அப்ளை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்குன்றது ஆன் டைமில் ஓவரால் 80% எல்லோரும் ஒரே மாதிரி டீம் தான் எடுப்பாங்க. அந்த 20% மட்டும்தான் கிராண்ட் லீக் மட்டும்தான். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு ஒரு 5-6 டீம் ரெகுலராக ட்ரை பண்ணிங்கன்னா ஒரே டைமில் நீங்கள் நல்லா வின் பண்ணலாம். பட் ஸ்மால் லீக் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு மேட்ச் வின் ஆகும், ஒரு மேட்ச் லாஸ் ஆகும். அதுவே உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. கிராண்ட் லீக் வேறு, ஸ்மால் லீக் வேறு. இந்த மேட்ச்சு மார்ச் 1 ஸோ 2:30 PM ஸ்டார்ட் ஆகும் கராச்சியில். மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். கண்டிப்பாக மேட்ச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக நடக்கும். 56 மேட்ச் நடந்திருக்கு. 28 மேட்ச் பேட் ஃபஸ்ட் பண்ண டீமும் 28 மேட்ச் பேட் செகண்ட் பண்ண டீமும் ஆவரேஜாக 265 ரன் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்குது. கண்டிப்பாக கராச்சி எப்போயுமே நல்ல பேட்டிங் ட்ராக் தான். இங்கே நடந்த கடைசி 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்ட்ஸ் பார்க்கலாம். ரிக்கில்டன் ஒரு 103, டாம் லேத்தம் ஒரு 118, வில்லியங் ஒரு 107, நெக்ஸ்ட்டு டெம்பா பவுமா 58, ரஹ்மன் ஷா 90, குஸ்தில் ஷா 69. இதில் மோஸ்ட்லி ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்னால் ரஹ்மன் ஷா, குஸ்தில் ஷா, டாம் லேத்தம், வில்லியங்கு, அதுக்கப்புறமா இங்கே டெம்பா பவுமா கூட எடுத்துக்கலாம். இத்தனை பிளேயர் டச்சிலே இல்லாதவங்க கூட சேம் கிரவுண்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்றதை பண்ணியிருக்காங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த விக்கெட்டு பேட்டர்ஸுக்கு அதிகபட்சமாக. பேட்டிங்கில் சவுத் ஆஃப்ரிக்கா 3 பேரும், பவுலிங்கில் கரிசுராவடா, அதுக்கப்புறமா முல்டரு, இங்கிடி. சேம் இந்த சைடில் பாருங்கள், நசீம் ஷா, ஹாரிஸ் ஷெஃப், அடுத்தா சாண்ட்னர், வில் ரோக்கி, குஸ்தில் ஷா. மோஸ்ட்லி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதில் ரைட் ஹேண்டர்ஸும் இருக்காங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸும் இருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மீடியம் பேசர்ஸும் 3 விக்கெட்டுன்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப குறைவாகவும், கண்டிப்பாக மீடியம் பேசர்ஸுக்கும் பேட்டர்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுறது அதிகமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கிலாந்தோட பிளேயிங் 11 பார்க்கலாம். ஸோ இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிப்பாக இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே குறைவு தான். சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்கும். பிளிப்சால்ட்டு கன்சிஸ்டன்ட் ஃப்ளாப்பு. ராம்லா குர்பாஸும் பிளிப்சால்ட்டும் போட்டியாக யார் அதிகப்படியாக டக் அவுட் ஆகும், ஃப்ளாப் ஆகுன்ற மாதிரி தான் ஆடிட்டுருக்காங்க. பெண்டக்கட்டு, ஜோ ரூட், அதேமாதிரி ஜிமி ஸ்மித்து, பட்லரு, ஹாரி ப்ரூக், லியாம் லிவிங்ஸ்டன், அடுத்து ஷாக்கிப் மஹமூத், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதல் ரஷீது, ஜிமி ஓட்டனி தான் இவங்களோட ஒரு பிளேயிங் 11 இருக்கும். இருக்கிறதுலே மோசமான ஒரு பிளேயர் செலெக்ஷன் பண்ண ஒரு கோச்னால் அது பிரண்டன் மக்களும் தான். சாம் கரன், வில் ஜாக்ஸு, அதேமாதிரி இன்னும் நிறையா பிளேயர்ஸ் பெட்டர் பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களெலாம் யாரையுமே எடுக்காமல் அவரோட டெஸ்ட் ஸ்குவாடில் இருக்கக்கூடிய ஜோ ரூட் ஓகே தான், பெண்டக்கட்டு, ஹாரி ப்ரூக்கு, அதுக்கப்புறமா ஜிமி ஸ்மித்து, அடுத்தா உங்களுக்கு பவுலிங்கில் ஜேமி ஓவர்டன் டீசன்ட் பிக்கு. ஸோ ஒரு 3-4 பேர் அவரோட டெஸ்ட் ஸ்குவாடை அப்படியே எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அந்த பேஸ்பால்ன்ற ஒரு கான்செப்ட்டுக்கு அது ஒர்க்கே ஆகலை. கண்டிப்பாக பட்லரே கேப்டன்ஷிப்லேருந்து விலக போகிறதா தான் தகவலும் கிடைக்கிது. பிளிப்சால்ட் எந்த கிரவுண்டாக இருந்தாலும் எப்படிப்பட்ட மேட்சாக இருந்தாலும் தொடர்ச்சியாக ஃப்ளாப் தான் ஆறாரு. பெரிய அளவில் ஆடவும் முடியல. நல்ல பேஸ் போடக்கூடியவங்க லெஃப்ட் ஹேம் பேசர்ஸ் போட்டால் ஈஸியாக அவுட் ஆயிடுவார். சேம் உங்களுக்கு மார்க் ஜான்சன் நல்ல ஒரு பேசர், ரபாடா ஒரு சூப்பரான பேசர்ன்றதுனால பிளிப்சால்ட் தாக்கு பிடிச்சி ஆடுறதுன்றது ரொம்பவுமே கஷ்டம்தான். ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் ஒரு கேட்சோ இது பண்ணால் கிளிக் ஆகலாம். கிராண்ட் லீக்கில் வேணால் ட்ரை பண்ணுங்கள் பிளிப்சால்ட்டை. பட் ஸ்மால் லீக்கில் ரொம்பவுமே ரிஸ்க் அவர் பிக் பண்ணுறது. கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ளாப் ஆகிறவங்க ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு மேலே ஒரு பேட்டிங் ட்ராக் எங்கேயுமே இருக்காது. அதுலேயும் ராம்லா குர்பாஸ், பிளிப்சால்ட்டு, இன்னும் நிறையா பிளேயர்ஸ் அவுட் ஆகிறாங்க. இந்த ஜிமி ஸ்மித் இவங்களாம் எவ்வளோ வாய்ப்புகள் கொடுத்தாலும் அதை பயன்படுத்திக்கிறதே கிடையாது. ஹாரி ப்ரூக் ஸோ செகண்ட் பேட் பண்ணால் மட்டும் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். கண்டிப்பாக சேசிங்கில் ஓரளவுக்கு நல்ல இன்னிங்ஸ் ஆடுவார். ஃபார்ம்ன்றது சுத்தமாக இல்லை. பட்லர் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். 30 ரன்னை தாண்ட மாட்டுறாரு. அதுவும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு பெரிய இன்னிங்ஸ் போகலாம். செகண்ட் பேட் பண்ணால் ரொம்பவுமே கஷ்டம் தான். பெண்டக்கட் அவர் மட்டும்தான் நல்லா ஆடுறாரு. அதுக்கப்புறம் ஜோ ரூட் இப்போ டபுள் ஆப்ஷன் பிளேயராகவும் மாறிட்டார். இப்போ தான் ஓடியில் எனக்கு தெரிஞ்சு அவர் அதிகபட்ச ஓவர்ஸ் போட்டுட்ருக்காரு, ப்ளஸ் பேட்டிங் ஆடுறாரு. ஸோ அதனால் ஜோ ரூட் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் காம்பினேஷன் இருக்கிறதுனால ஒரு டீசெண்டான ஒரு ஆப்ஷன் கேப்டன் சாய்ஸ்க்கு ஃபஸ்ட் ஆர் செகண்ட் நம்ம பிக் பண்ணிக்கலாம். பெண்டக்கட் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ நம்ம பிக் பண்ணிக்கலாம். அதே இது செகண்ட் பேட் பண்ணுறப்போ கொஞ்சம்
ஏர்லியாக ஒரு 38 ரன் 40 ரன்னுக்கு அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே ஃபஸ்ட் பேட் பண்ணால் பென் டக்கட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேட்சை எடுத்துகிட்டு போவார். லாஸ்ட் வரைய ஃபஸ்ட் பேட் பண்ணால் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். லியாம் லிவிங்ஸ்டன் டெத் ஓவர்லாம் கொடுக்குறாங்க. எப்படி செகண்ட் பால் பண்ணால் மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துருவார். ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா 50+ கண்டிப்பாக லியாம் லிவிங்ஸ்டன் இந்த மேட்ச்சில் எடுக்கவும் சான்ஸ் இருக்கும். சேம் ஹாரி ப்ரூக்கு செகண்ட் பேட் பண்ணால் ஒரு 70+ன்ற மாதிரி ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து வாங்கலாம் செகண்ட் பேட் பண்ணால். அதேமாதிரி உங்களுக்கு ஜோ ரூட்டு ரொம்ப சேஃபஸ்ட் ஆப்ஷனு. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க ஜோஃப்ரா ஆர்ச்சரை கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஆதல் ரஷீதை செகண்ட் பவுல் பண்ணுறப்ப பிக் பண்ணிக்கோங்க. ஜிமி ஓவர்டன் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட். ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் மினிமம் 55+ வந்து ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஜிமி ஓவர்டன் வாங்குறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்கும். ஷாகிப் முகமதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இனிஷியல் ஸ்விங் அதிகமாகும். லைட்டாக ஸ்விங் இருக்கும், பட் சொல்கிற அளவுக்கு இருக்காது. நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். ஹிட் ஆர் ஃப்ளாப்னு வேணால் நீங்கள் ஏதாவது ஒரு டீமில் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவோட பிளேயிங் போவோம். அதேமாதிரி டெத் ஆப்ஷன்ஸில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் வீசுறாரு. அதுக்கப்புறம் ஜிமி ஓவர்டன் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு லியாம் லிவிங்ஸ்டன் டெத்தில் போட்டு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா தரப்பில் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சரியான பேஸ் அட்டாக்கு. மார்க்கோ யான்சன், இங்கிடி, ரபாடா, முல்டர்னு 4 பேர் சாலிடாக 40 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. மீடியம் பேஸை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. இதில் முல்டர், மார்க்கோ யான்சன் 2 பேருமே உங்களுக்கு பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இருப்பாங்க. மஸ்ட் பிக் பிளேயர்ஸ். மினிமம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கேரண்டியாக வாங்கி கொடுத்துருவாங்க. டேவிட் மில்லர் பார்த்தோம்னா செகண்ட் பேட்டிங்கில் தான் நல்லா ஆடி இருக்காரு. பட் இங்கிலாந்து கூட தொடர்ச்சியாக ஒரு 2 மேட்ச் வந்து குயிக்காக சூப்பராக ஆடி கொடுத்துருக்காரு டேவிட் மில்லர். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் ஹென்ரிக் கிளாசன். ஸோ கிளாசன் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ நம்ம பிக் பண்ணலாம். ஏர்லியாக விக்கெட்ஸ் போச்சுன்னா இந்த மாதிரி பேட்டிங் ட்ராக்ஸில் குயிக்காக அடிப்பார். அவங்க சைடுமே ஆதல் ரஷீத், லியாம் லிவிங்ஸ்டன், ரூட்டுன்னு கொஞ்சம் அதிகபட்ச ஓவர்ஸ் போடுவாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் நல்ல ஸ்பின்னர்ஸு ஆடக்கூடிய பிளேயர் ஹென்ரிக் கிளாசன். ஸோ ஒரு பெஸ்ட் பிக் பிளேயராகவும் நம்ம பார்க்கலாம். ரெக்கல்டன் இனிஷியலாக ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் டெம்பா பவுமா, ரெக்கல்டன் 2 பேத்துக்குமே இருக்கும். பட் செட் ஆகிட்டா குயிக்காக ஆடலாம், நல்லாவும் ஆடலாம். ரெக்கல்டன் ஒரு 40 ரன் ப்ளஸ் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பாக. வேண்டர்சன் மினிமமாக ரொட்டேட் பண்ணாமல் இப்போ கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடுறாரு. சம்டைம்ஸில் வேண்டர்சன் இன்கன்சிஸ்டண்ட்டாகவும் இருந்திருக்கார். ஒரு மேட்ச் 100 இல்லை 70 தான் அடிச்சு அடுத்த மேட்ச்சில் ஒரு 10 ரன்னோ 15 ரன்னில் அவுட் ஆகி நம்ம வந்து பார்த்துருக்கோம். திடீர்னு இவங்க ஓரளவுக்கு சிறப்பான ஒரு இனிஷியல் ஸ்பெல் பவுல் பண்ணுறாங்க. ஷாகிப் முகமதும் அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர்னா ஏர்லி விக்கெட் டெம்பா பவுமா யாராவது ஒரு ஆள் அவுட் ஆகிருந்தால் அதுக்கப்புறம் வேண்டர்சன் வந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்போ கேம் இங்கே வந்து நிற்கும். அவங்க 3 பேர்த்திட்ட மார்க்கோ யான்சனுக்கு கண்டிப்பாக பேட்டிங்கிறது கிடைக்கும். ஸோ சேஃப் ஆப்ஷனில் மார்க்கோ யான்சனே நம்ம போகிறது தான் பெட்ரு. முல்டரை கண்டிப்பாக நம்ம வந்து பிக் பண்ணணும். 40 ஓவர்ஸில் 10 ஓவர் வந்து அவர் பவுல் பண்ணிடுவார். கேசவ மகாராஜ் டைட் பவுலர், விக்கெட் எடுக்க முடியல. தேவைப்பட்டால் 2-4 ஓவர்ஸ் வந்து மார்க்கரம் வீசலாம். ஆனால் பெரிய லெவலில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை, பென் டக்கட் மட்டும்தான் இருக்கார். இது எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்டர் வச்சு வராங்க. டீம் காம்பினேஷனே தப்பாக தான் வந்து இங்கிலாந்துக்கு அமைஞ்சிருக்கு. லுங்கிங்கிடி கன்சிஸ்டண்ட்டாக இங்கிலாந்து கூட விக்கெட் எடுத்திருக்காரு. ப்ளஸ் இந்த கிரவுண்ட்லேயும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. யாருமே அவரை யோசிக்க மாட்டாங்க. ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். அதே மாதிரி தான் டேவிட் மில்லரும் ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். ஹென்ரிக் கிளாசன் உள்ளே வரப்போ அவரும் லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பார். ஸோ இவங்களாம் மிகப்பெரிய ஒரு கீ பிளேயர்ஸாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். இப்போது நம்ம லோ பர்சன்டேஜ் பிக்ஸு நான் முன்னாடி சொல்லிட்டேன், அதை மறுபடியும் வந்து காட்டிடுறேன். ட்ரெம் கார்டு பிக்ஸு, லோ பர்சன்டேஜ் பிக்ஸு. அதில் ஒர்த்தபுள் பிக்ஸுன்னு பார்த்தோம்னா டேவிட் மில்லர் செகண்ட் பேட் பண்ணால் சேசிங் நோக்கி போனால் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆட வாய்ப்பு இருக்கும். லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பார். அதேமாதிரி லுங்கிங்கிடி ஃபஸ்ட் ஆர் செகண்ட் மினிமம் 2 விக்கெட் எடுப்பார். பர்சன்டேஜ் வைஸாக 20% தான் இவரை பிக்கே பண்ணியிருப்பாங்க. ஹென்ரிக் கிளாசன் ஃபஸ்ட்டு பேட் பண்ணார் அப்படின்னா சரியான ஆப்ஷன். ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். ஏர்லி விக்கெட்ஸ் போகுது அப்படின்னா மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸை நல்லாவே வந்து கட் ஷாட்டு, அதுக்கப்புறமா புல் ஷாட்டு, ஸ்ட்ரைட்லேயுமே வந்து 6 அடிக்கிறது எல்லாமே பண்ணுவார். ஸோ சூப்பரான ஒரு ஆப்ஷன் இவங்க தான் ட்ரம் கார்ட்ஸ். டபுள் ஆப்ஷன்ஸில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கனாலும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் மார்க்கோ யான்சன், அதுக்கப்புறமா முல்டர், ஜிமி ஓவர்டன், ஜோ ரூட். ஸோ இதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டபுள் ஆப்ஷன். மார்க்கோ யான்சன் கண்டிப்பாக 10 ஓவர் பவுல் பண்ணுவார். ஒரு 20-30 ரன் ஆட முடியும். ஜோ ரூட் பேட்டிங் ஸ்டெடியாக ஆடுவார். ஒரு 4-5 ஓவர் போட முடியும். முல்டர் 10 ஓவர் பவுல் பண்ணுவார். ஒரு 20 ரன் ஆட முடியும். ஜிமி ஓவர்டன் 10 ஓவர் ப்ளஸ் ஒரு 30 ரன் ஆட முடியும். ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து டபுள் ஆப்ஷன் கான்செப்ட்டு. இந்த கான்செப்டையும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபஸ்ட் பிளேயர்ஸ், ட்ராப் பண்ணக்கூடாத பிளேயர்ஸ்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸ்மால் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் ஜோ ரூட், ஜிமி ஓவர்டன், ஹென்ரிக் கிளாசன், அதுக்கப்புறமா மார்க்கோ யான்சன்.
ஹென்ரி கிளாசன் ரொம்ப ரிஸ்க்காக தெரிஞ்சால் நீங்கள் மார்க்ரம் கூட ட்ரை பண்ணலாம். அவரும் ஒரு டீசெண்டான ஒரு ஆப்ஷன் தான். ஜிமி ஓவர்டன் ஃபர்ஸ்ட் பால் போட்டால் மினிமம் 1 or 2 விக்கெட்ஸும், அதுக்கப்புறமா பேட்டிங் டீசெண்டாக ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஒரு 20 ரன் வரை ஆடலாம். ஜோ ரூட் கேமை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர். மார்க் ஆன்சன் ஆல்ரெடி இங்கிலாந்து கூட ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்கார். ஸோ பேட்டிங்லேயுமே ஒரு டீசெண்டான இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ஒரு மேட்ச்சில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் ஆயிடுவாங்க. இவர் மட்டும் தனியாக ஒரு 70+ ரன்ஸ் வந்து ஆடி இருப்பார். ஸோ இங்கிலாந்துக்கு எதிராக நல்ல ஃபார்ம் வச்சுருக்காரு. ஸோ அதனால் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். கிராண்ட் லீக் கேப்டனில் முல்டர், டேவிட் மில்லர், டெம்பா பவுமா ஏர்லி அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் சப்போஸ் நின்றுட்டார்னா கேமை எடுத்துகிட்டு போவார். ரிக்கில்டனும் ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் கிராண்ட் லீக்கு கேப்டனாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் பண்ணால் பிக் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் லோ பர்சன்டேஜ் பிளேயர் பட்லர், லுங்கி இங்கிடி 2 பேருமே ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக லுங்கி இங்கிடி செகண்ட் பவுல் பண்ணுவார். அவர் செகண்ட் பவுலிங்கில் தான் கட்டரஸை போட்டு விக்கெட் எடுப்பார். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ஒரு விக்கெட் எடுத்தாலும் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ மினிமம் 2 விக்கெட் ப்ளஸ் எடுப்பார் இங்கிடி. அதேமாதிரி பட்லர் செகண்ட் சேசிங் வந்தால் ஃப்ளாப் ஆகி ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஓரளவுக்கு கேம் எடுத்துகிட்டு போவார். அவரேவும் பார்க்கலாம், இந்த மேட்ச் பெரிய இன்னிங்ஸ் கூட ஆடலாம். அதேமாதிரி செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஆதில் ரஷீத் சூப்பராக பவுல் பண்ணி ஒரு 2 விக்கெட் ப்ளஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். செகண்ட் பவுல் பண்ணால் ஸ்பின் ஆகும், அடிக்க போவாங்க, விக்கெட் கிடைக்கும். மார்க்ரம், டேவிட் மில்லர், ஹாரி ப்ரூக் இந்த 2 பேருமே சேசிங் வரப்போ, இந்த 3 பேருமே சேசிங் வரப்போ டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஆடல் மார்க்ரம் சம்டைம்ஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப நல்லா ஆடுவார் ஓடிஐ ஃபார்மெட்டில். பட் ரன்ஸ் தெரிஞ்சக்கப்புறம் அவரோட கேம் மாறி எடுத்துகிட்டு போவார். ஸோ இவங்கெல்லாம் வந்து செகண்ட் பேட் பண்ணுறப்ப சேசிங்கில் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டீம் சென்டரில் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜஸ்ட்டு இந்த மேட்ச்சுக்கு எப்படி டீம் எடுக்குதுன்னா ரொம்பவுமே கஷ்டம் தான் டீம் எடுக்கிறது. ஸோ WPL கிளிக் ஆகுது அப்படின்னா அதில் கூட நீங்கள் நல்லா ப்ளே பண்ணுங்கள். இந்த மேட்ச்சை குறைச்சி கூட ப்ளே பண்ணிக்கோங்க ஸ்மால் லீக்கில். ஒன்று நம்ம பேட்டர்ஸாக எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் எடுக்க முடியும், டாப் கிளாஸ் பேட்டர்ஸ் எல்லாமே. இதில் கட் பண்ணால் டெம்பா பவுமா, வேண்டர்சனு, டேவிட் மில்லரை கட் பண்ணி இங்கே முக்கியமான பவுலர்ஸை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்மால் லீக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்பவுமே ரிஸ்க்கு. கிராண்ட் லீக்கில் நீங்கள் டீம் 1 பேட்டர்ஸை ஃபுல்லாக வச்சு ஒரு டீமும், டீம் 2 பவுலர்ஸை ஃபுல்லாக எடுத்து ஒரு டீமும், ஆல்ரவுண்டர்ஸை ஃபுல்லாக ஒரு டீமை எடுத்து கேப்டன்ஷிப் கொடுத்துக்கோங்க. அதில் லோ பர்சன்டேஜ் பிக்ஸுக்கு இப்போ இங்கிடி வந்து ஒரு 3-4 விக்கெட் எடுப்பார், அவருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து டேவிட் மில்லர் வந்து சேசிங்கில் அடிப்பார்னு கொடுத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸாகவும் கம்மியாக இருப்பாங்க. கேப்டனாக ரொம்ப யூனிக் கேப்டனாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3, 4, 5ன்னு டீம் போகிறப்போ ஆல்ட்ரேட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பட்லர் ஃபஸ்ட் பேட் பண்ணால் ஆடுவார். அப்புறம் ரிக்கில்டன் வந்து அவுட் ஆவார், ஹை பர்சன்டேஜ் பிக். அந்த இடத்துல ஒரு ரிஸ்க் ஆப்ஷன் ட்ரை பண்ணால் ஃப்ளிப்சால்ட்டை கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலான்னு. ஒரு ஹை பர்சன்டேஜ் பிக்கை கட் பண்ணுற இடத்துல ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கை ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே நம்ம வந்து மூவ் ஆகி போகலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இன் பிட்வீன் இந்த 2 நிமிஷம் ஆனப்போ மார்க் ஆன்சன் சூப்பராக ஆடிருக்காரு. அதேமாதிரி பட்லர் செம்மையாக ஆடிருக்காரு 2023 சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக. ஸோ GLல கூட பட்லரை கேப்டனாகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ டீம் காம்பினேஷன் 1, 2, 3, 4, 5ன்னு போங்க. அதில் கேப்டன் மாற்றிக்கோங்க. பேட்டிங் ஃபேவராக ஒரு டீம், பவுலிங் ஃபேவராக டீம், ஆல்ரவுண்டர் ஒரு டீமு, அப்புறம் லோ பர்சன்டேஜ் பிக்ஸுன்னு ஒரு டீம் எடுத்து கேப்டன் கொடுக்கலாம். இன்னொன்று, இந்த ஃபேண்டசி கேம்ஸ் இப்போ பாயிண்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆனோடனே ஓடிஐ ஃபார்மெட்ன்றது ரொம்ப லென்த்தாக போகுது. அதே மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கிறதுனால அந்த மொத்தத்துக்கு முடிஞ்சிடும், அப்படி தான் போகுது. T20 வேறு மாதிரி இருக்குது. அது ஒரு பால் பவுல் பண்ணால் கூட டாட் பாலுக்கு பாயிண்ட் தராங்க. இதில் 3 பால் பவுல் பண்ணால் தான் டாட் பாயிண்ட் இருக்குது. நிறையா பார்க்கணும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த நியூ பாயிண்ட் சிஸ்டம். அதுவும் ஓடிஐக்கெலாம் ரொம்ப கஷ்டம். T10, T20 இந்த மாதிரினா டக்குன்னு போட்டு டக்குன்னு நம்ம லக்கில் வின் பண்ணிட்டு போகலாம். இது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்கும். ஒரு பிளேயரை வந்து நம்ம எடுக்காமல் விட்டால் ஒரு 150 அடித்தா கூட இன்னொரு பிளேயரை மற்றவங்க எடுக்காமல் ஒரு ரிஸ்கான பிளேயர் நம்ம எடுத்து கேப்டனாக கொடுத்துருந்தா ஜெயிக்கலாம். அப்படி தான் வந்து பாயிண்ட்ஸ் போகும். அதேமாதிரி அந்த 150 அடிக்கிறப்போ ஒரு பிளேயர் வந்து சிங்கிள் 2ன்னு ரொட்டேட் பண்ணி இன்னொரு பிளேயர் 4, 6 அடித்தா அவரோட பாயிண்ட் எங்கேயோ போயிடும். அதையும் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறையா டீம்ஸாக க்ரியேட் பண்ணுங்கள். பேட்டிங் ஃபேவராக தான் இருக்கும், மீடியம் பேஸுக்கு ஃபேவராக தான் இருக்கும். இங்கிலாந்து அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவோட ரீசெண்ட் ஸ்கோர் கார்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டைப் பண்ணாலே வரும். வேர்ல்டு கப்பில் ஒரு மேட்ச்சு, அதுக்கப்புறம் 2023 ஒரு 2-3 மேட்ச் ஆடிருக்காங்க. அதை பார்த்து கூட கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட கரெக்டான அட்ரஸ். முன்னாடி நம்ம வின்னிங்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம், லாஸ்ட்னு அப்டேட் பண்ணியிருப்போம். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஸ்மால் லீக் வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைமாக அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. ஃபேப் 11, பேட் பால் 11க்கான வின்னிங்ஸை நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுதான் நம்மளோட ஸ்மால் லீக் டீமுமே. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மால் லீக் டீம்னு மென்ஷன் ஆகியே இருக்கும். இதுதான் நம்ம ஸ்மால் லீக் டீம். இதில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணுன்னா
பண்ணிக்கோங்க. அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. SIT20 ILT20 BBL எல்லாமே வின்னிங் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி உமன்ஸ் மேட்ச்சுக்கும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வின்னிங்கிறது அப்படியே கொண்டு போவோம். அதனால் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம் தான் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி லாஸ் இருந்துச்சு, நான் அப்போயுமே சொல்லியிருக்கேன் லாஸ் ஆகிருக்குன்னு. இப்போ வின்னும் இருக்குது, அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். ஒரிஜினல் செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதையும் நான் இந்த இடத்துல தெளிவாக வந்து சொல்லிடுறேன். நம்ம நேமை யூஸ்